மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அடுக்குகிற கேள்விக்கணைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது திமுக. எண்ணற்ற கேள்விக்கணைகள். நாமும் கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறோம். இந்த சம்பவங்களின் ஊடாக எந்த வலையொலித்தளத்திலும் நான் கருத்து தெரிவிக்காமல் இருந்ததற்கு காரணம், என் தொப்புள் கொடி உறவுகள் 41 பேரை பழிவாங்கி இருக்கிறது இந்த அதிகார வர்க்கம். ஈழத்தின் செஞ்சோலையில் எப்படி என் பிஞ்சு குழந்தைகள் 63 பேரை ஈழதாயகத்தில் சிங்கள பேரினவாத அரசு சுட்டு பொசுக்கி கருவாடாக்கியதோ, அதை போல அந்த மனநிலையில் நான் எப்படி இருந்தேனோ அதை போல தான் ஒரு வார காலமாக இந்த மனநிலையில் இருந்து விடுபட முடியாமல் தவிர்க்கிறேன். மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நீண்ட நெடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய வழிவகை தோன்றலாக இன்றைக்கு பரிணமித்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பார்த்து இந்த மக்களிடத்தில் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை, சுமார் 43 கேள்விகளுக்கு இந்த அரசு பதில் சொல்லியாக வேண்டும் என்று